சரிகமபா சீசன் 5 லிட்டில் சாம்ப்ஸ் அப்படிங்கிற ஷோக்கு ஃபேன்ஸ் இருக்கிறத விட, அதில பார்ட்டிசிபென்ட்டா இருக்கிற அபிஷேகாக்கு ஃபேன் பேஸ் அதிகம் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை. இதில ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 3 ஃபைனலிஸ்ட் வந்து இன்னைக்கு தேர்வாயிட்டாங்க. இன்னும் 2 ஃபைனலிஸ்ட் அந்த பிளேஸுக்கு தான் போட்டி அப்படிங்கிறது ரொம்பவும் விறுவிறுப்பா இருக்குது. அது மட்டும் கிடையாது, அந்த பிளேஸுக்கு நிறைய நட்சத்திரங்கள் போட்டிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த 3 ஃபைனலிஸ்ட்டே அதில அபிஷேகாவும் ஒன் ஆஃப் த ஃபைனலிஸ்ட்டா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அபிஷேகாவோட ஃபேன்ஸ் வந்து ரொம்பவும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா இது அபிஷேகாவுக்கு மட்டும் இல்ல, அவங்களுடைய ஃபேன்ஸுக்குமே மிகப்பெரிய ஏமாற்றம் அப்படின்னே சொல்லலாம். ஆனா இப்போ 4த், 5த் அந்த ஃபைனலிஸ்ட்டுக்கு கூட 4தா கண்டிப்பா அபிஷேகா வரத்துக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடையாது. ஆனா 5த் பிளேஸுக்கு சுமன் ராஜும் அபிஷேகாவும் ரொம்பவும் போட்டி போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அந்த வகையில இந்த 4த் ஃபைனலிஸ்டா மேபி யார் வருவாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தையும் அபிஷேகா இந்த 4த் ஃபைனலிஸ்டா வராததுக்கான காரணத்தையும் தான் நாம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம சிபி ட்ரெண்டிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிரூப், விஷ்ணுவர்தன், வர்ஜா இவங்க 3 பேர் தான் இப்போ டாப் 3 ஃபைனலிஸ்டா இருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம். அது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் கோல்டன் ஷவர் வந்த ஜட்ஜஸ் கிட்ட அதிகப்படியான காம்ப்ளிமெண்ட்ஸ், கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கின அதிகபட்ச பார்ட்டிசிபெண்டா நம்ம அபிஷேகா இருக்காங்க. மேபி அபிஷேகாவால கூட சரிகமபா சீசன் 5 லிட்டில் சாம்ப்ஸ் இந்த அளவுக்கு ஹிட் ஆயிருக்குன்னு கூட சொல்லலாம். ஆனா இவ்வளவு எதிர்பார்ப்புகளை கொடுத்த அபிஷேகா ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்டா தேர்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய எதிர்பார்ப்பு சுக்குநூறா உடைஞ்சு போகுது. அட்லீஸ்ட் ஃபைனலிஸ்டாவது வந்துருவாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்புக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோம். ஏன்னா அவங்கள விட பார்ட்டிசிபென்ட் மற்றவங்க நல்லா பண்றதை விட அவங்க, அதாவது அபிஷேகா பண்ணின சின்ன சின்ன பிளண்டர் மிஸ்டேக், அது மட்டும் இல்லாம எதிர்பார்த்த அளவுக்கு ஜட்ஜஸை சாட்டிஸ்ஃபை பண்ணாதது அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கடுக்கா அவங்க பண்ணின தப்புனால தான் இன்னைக்கு அட்லீஸ்ட் 5th ஃபைனலிஸ்டாவது தேர்வாயிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அதாவது 4th ஃபைனலிஸ்டா அதிகபட்சம் தேர்வாகிறதுக்கு தன்விக்கு தான் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, 5th ஃபைனலிஸ்டா நம்ம அபிஷேகா இல்ல சுமன் ராஜ் 2 பேத்துல ஒருத்தர் தான் தேர்வாக போறாங்க. இதுக்கு ஒரு சின்ன ஹிண்ட்டை எஸ்பி சரணே சொல்லியிருப்பாரு. தன்வி, நீ அப்பப்போ டிக்கெட் டு ஃபினாலே கேட் வரைக்கும் வர, ஆனா நீ உள்ள போக மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ கண்டிப்பா அபிஷேகா, சுமன் ராஜ், ஸ்ரேயம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள விடவே தன்வி ரொம்பவும் சூப்பர்பா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்கப்படுது. ஸோ கண்டிப்பா 4th ஃபைனலிஸ்டா தன்வி வந்துருவாங்க அப்படிங்கிறதுல அதிகப்படியான டவுட் எதுவுமே கிடையாது. அப்படின்னாலுமே நம்ம அபிஷேகாவோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் தான் நாம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அட்லீஸ்ட் 5th ஃபைனலிஸ்டாவது வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது.